ஸோ ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமரா பைட் ஃபார் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட் தான் பார்க்க போகிறோம். பெருசாக எதுவும் இல்லை, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. சரி, ஓவராக பேசிகிட்டு இருக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் எப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன், மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் மற்றும் இல்லாமல் சூழ்நிலை காரணமாக என்னால் போட முடியவில்லை. அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. அதுக்குள்ளே யாரோ நான் வீடியோ போட மாட்டேன்னு நினச்சிக்கலாம், வேணாம், நான் கண்டிப்பாக போடுவேன். பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் நான் பாதி வேலையை முடிச்சிட்டேன். இப்போ நான் இங்கே எதுக்கு நிற்கிறேன்னா, அந்த மொட்டை நாய் வருவானான்னு பார்க்குறது தான். அந்த மொட்டையை வந்தானே பார்த்து அவன்கிட்ட சத்தம் போட்டு போயிடலான்னு தான் இருக்கிறேன். மேலே போய் நமக்கு வேலை இருக்குது. மியூசிக் பாக்ஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு இந்த சந்துக்குள்ளே போயிடலாம். எங்கே அந்த மொட்டையை காணோம். அப்புறம் எப்படியும் மேலே வந்துட்டேங்க, ரொம்ப டிமிக் கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே அங்கே ஏதோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது மியூசிக் பாக்ஸ் பீஸ் தான். அப்புறமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை யாரும் பெருசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறீங்களா, வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை எனக்கு இல்லை. இப்போ நான் கீழே போனோம், என்ன பண்ணுறதுனே தெரில. மொட்டை எங்கே இருக்கிற? டேய், இங்கே வேறு பானைக்கு பால் ஊற்றுன மாதிரி பெருசாக ஒருத்தர் இருப்பாங்க, அவனை தான் தேடிட்டு இருக்கிறேன். அவன் மேலே வந்தாலும் நான் கீழே போயிடுவேன். அதான் இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு தேடிட்டு வந்தேன். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பேர் எஸ்கேப் பேர் என்னென்னா செபிலியாவோ. மொட்டை எனக்கு காணும். மியூசிக் பாக்ஸ் பீஸு தூக்கி போடு. மொட்டை வரான் மேலே வாடா மொட்டை, போடா மொட்டை. கீழே குச்சாச்சு. நமக்கு இனி வேறு வேலை இல்லை. சரி, வேறு வாயிலே வர மாட்டேங்குது. போடாங்க இந்த ட்ரையரில் தோற. இங்கே ஒரு க்ரீன் கீ இருக்குங்க, அது ரொம்ப முக்கியம். க்ரீன் கீ ஆட்டை போட்டாச்சு. மொட்டை எனக்கு காணும். டே மொட்டை, அவன் இல்லை, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம போவோம். இங்கே ஒரு டோர் இருக்கா, திறந்தாச்சு. மொட்டை நான் காணுமே. மொட்டை இங்கே போட்டுடலாம். இப்போ போய் நான் ப்ளையர்ஸ் எடுக்கிறேன், ஏன்னா அந்த மொட்டையை போட்டு தரலான்ட்டு இருக்கிறேன். மேலே வந்துட்டேங்க. 1 இல்லை 2 3 4 ஜம்ப்பு. இங்கே போட்டுடலாம். தூக்கி போடு. ஜம்ப்பு. ஏய் ஐலேசா தாண்டியாச்சே. சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்க, ரொம்ப சத்தமாக இருக்குது. நைட்டில் விளையாடுறேன், பயமாக இருக்குது. கதவை திறந்தாச்சு. இந்த கதவையும் திறந்துடலாம். இங்கே தான் நான் கண்ணை போட்டேன். எங்கே போட்டேன் மறந்துட்டேனே. கண்ணு இங்கே தான் இருக்கா? ஐயோ, மொட்டையை பார்த்துட்டு போகிறான். மொட்டை நாய்க்கு தெரியாமல் தான் போயானுங்க கைஸ். அதனால் எப்படியே மேலே மொட்டை நாய்க்கு ஏமாற்றிட்டு வந்துட்டேன். மொட்டை இப்போ துரத்திட்டு வந்துட்டு இருந்தான், காணும். சத்தம் போடலாம். மொட்டை வாடா மைட்டியர் மொட்டை சிவா எங்கடா? ஆளை காணும். டே, என்ன ஆளையே காணும், வந்துட்டான்டா, கத்துறான். வாடா மொட்டை, சாவுடா. மொட்டைக்கு ஐயோ வா, நோ திஸ் இஸ் வெரி ஹிலாரியஸ் கைஸ். இந்த வயரை கட் பண்ணி வச்சு அது தேவைப்படும், அங்கே போட்டுடலாம். இந்த மொட்டையினோட தொப்பையில் ஏறி தப்பிச்சுட்டு வந்துட்டேன். 3 2 மணியே. எப்படியோ மொட்டை என் கதை முடிஞ்சு. சிரிப்பு தாங்க வருது எனக்கு. மொட்டை என்ன பார்த்தா கேம் விளையாட போர் அடிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, பிளேயர்ஸை தூக்கி அங்கே போட்டு கன்னையும் தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மொட்டையும் பின்னாடி தொட்டு வந்தானா கன்னை எடுத்து அவன் நெஞ்சில் சுட்டு வாய் வேறு ரோல் ஆகுது, நெஞ்சில் சுட்டு கதையை முடிச்சிடலாம். இங்கே வேறு ஒரு பண்ணி இருக்குங்க, பண்ணிக்கிட்டு நான் போய் 10 தாட்டி செத்துருக்கேன். அந்த பயத்தில் தான் உட்காந்துருக்கிறேன். எனக்கு இந்த மொட்டையை கூட பயம் இல்லை, அந்த பண்ணியை பார்த்து தான் பயம். சாப்பிடா பண்ணி வாயா. இங்கே தான் இருந்து பிளேயர்ஸ் ஏதோ இங்கே இருக்குது. 1 2 3 4 கதை முடிஞ்சு. உள்ளுக்குள்ளே போய் நம்ம ஒரு வேலை இருக்கு, போய்ட்டு வந்துடுற. வெயிட் பண்ணுங்கள். இங்கே ஒரு சிரஞ்சு இருக்கும், அதுக்கு முன்னாடி இதுதான் எஸ்கேப் பண்ண வேண்டிய ரூட்டு. ரெபிலியா எஸ்கேப்னு நான் நினைக்கிறேன். ரபிலியாவோ செபிலியாவோ டாட்டு எடுத்தாச்சு. எங்கே மொட்டை நகணும் என்ன பற்றி பின்னாடி நம்ம சத்தங்க இதே பண்ணி செத்து சொல்கிறீ. பண்ணி இறைவனிடம் கையேந்துங்கள். ஜஸ்ட் மிஸ் விட்டுருந்தா தூக்கி பறக்க விட்டுருக்கோம் அந்த பண்ணி. ஐயோமா, ஐயோ, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கெல்ட்டு பண்ணி வாய் முன்னாடி வந்து பயமுறுத்திச்சுங்க. அப்புறம் எப்படியோ ஹேமர் எடுத்து வந்து கோடை தேடிட்டு இருக்கிறேன்.
நமக்கு கோடு தான் ரொம்ப நேரமாச்சு. பண்ணி வேணு கீழே இறக்கி விட்டாச்சு. கோடு 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 எங்கே இருக்குது? எங்கே இது? இது இங்கே இருக்குது. இந்த கோடை தாங்க வீடு ஃபுல்லாக தேடினேன். கடைசியில் எப்படியோ ரெட்கி எட்டு வந்துட்டேன். அதான் எஸ்கேப்பே பண்ண போகிறோம். என்ன மாதிரி ஷார்ட்டாக வீடியோ எடிட் பண்ணி யாராலையுமே முடியாதுங்க. அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இங்கே தான் இருக்காங்க ஆண்டி அக்கா. அக்கா வாங்கக்கா, தூக்கிட்டு போயிடுறேன். இந்த நேரத்தில் மட்டும் மிஸ்டர் மீட்டு பைப்பில் வரமாட்டான் மொட்டையன். வந்தானே எகிரி ஒன்று தூக்கி மேலே போட்டு போயிட்டே இருப்பேன் நான் பாட்டிக்கு. மொட்டை நாய். நம்மளால் எஸ்கேப் ஆகிறதுலாம் 2 நிமிஷத்தில் பண்ணிவிடுங்க. பயமே நம்மளாம் இல்லை. அதெல்லாம் கண்டிக்கவே கூடாது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்னு சொல்லவே மாட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தெறிக்கி விட்டு வந்துடுங்க. பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.